ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். டெய்லி டேரோ ரீடிங் பார்க்கலாம். டிசம்பர் 17 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ what are the messages for those who are watching this? Please put it. King of Cups, Hangman, Queen of Swords, Three of Wands, Seven of Swords, Queen of Pentacles, Devil, Seven of Wands, Death, Magician. Bottom of the deck, Five of Pentacles, Chariot, King of Swords, Knight of Swords, Page of Cups, Ace of Wands. So December 17 அவங்க எனர்ஜி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். One second. Okay, is this okay? No. King of Cups, Hangman, Queen of Swords. I feel நீங்கள் சில பேர்கிட்ட முகம் கொடுத்து பேசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி உங்களுடைய பார்ட்னரோட நீங்கள் கோச்சிட்டு இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் அவங்க அக்கறையை காட்டுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அவங்க அதை காட்டாமல் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அது ஏமாற்றமாக தெரியுது. ஓகே, அவங்க அன்பாக தான் அக்கறையாக தான் இருக்கிறாங்க. பட் அது காட்டிக்கல இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் செட் ரைட் ஆகட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியலை ஆக்சுவலி. அண்ட் சம் ஆஃப் யூ ஆர் வெயிட்டிங் for your partner to contact you. Okay, and you feel that you are being cheated. நீங்க உங்க பார்ட்னர் ஏமாத்திட்டாங்களோ அப்படின்ற அதிகமான ஒரு யோசனை இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பார்ட்னரை நினச்சி ரொம்பவே ஒரு அப்சசிவாக இருக்க போகிறீங்க. ஃபைன். தட் மீன்ஸ் அவங்க வரணும் அப்படின்றதுல ரொம்பவே ஒரு ஏக்கமும் உங்கள்கிட்ட தெரியுது. எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை மீறி நீங்கள் அவங்க தான் வரணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ சில பேர் ரொம்ப ஒரு உங்கள் மேலே உள்ள அக்கறை உள்ள ஒரு பர்சனை நினச்சி அதிகமாகவே ஒரு வெயிட்டிங் பொசிஷனில் இருக்கிறீங்க. ஐ ஃபீல் நீங்கள் இன்னைக்கு ஒரு எஃபர்ட் போடுறதுக்கான வாய்ப்பு தெரியுது. உங்களுடைய இந்த பயம், அதை மீறி நீங்கள் அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு எஃபர்ட் போடலாம். ஐ திங்க் ஸோ. சில பேர் அவங்களுக்கு இருக்கிற ஈகோ இல்லைன்னா நான் எப்படி ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் அவங்கள தப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க மேபி உங்கள் பார்ட்னரை. அது இன்னைக்கு அந்த தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. ஸோ
அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், மேபி உங்கள் பர்சனை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் போராடி இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது ரிலேட்டடான நியூஸ் வந்து உங்களுக்கு வரலாம். So if you are expecting or gathering some information about your partner, it is about to reach you. Okay. ஓவரால் எனர்ஜி இந்த டேல எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய லாஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுறீங்க. இது வரைக்கும் இமோஷனல் லாஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கலாம், ஜாப் லாஸ் இருக்கலாம். அதுலேருந்து அந்த கவலையிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆக போகிறீங்க. வெளியே வந்து உங்களுக்கான சக்ஸஸ் பார்க்குறதுக்கான முயற்சியை வந்து போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதுவரையும் நீங்கள் ஸ்டக் ஆகி இருந்திருப்பீங்க. இப்போது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒர்க்கில் கவனம் செலுத்த போகிறீங்க. அண்ட் அது ரிலேட்டடான சம் ஆஃபர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், சம் ஆஃபர் இங்கே வர்றதை பார்க்க முடியுது. அண்ட் நியூ பிகினிங் பார்க்க முடியுது. உங்களுக்கு இன்ட்யூஷன் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் லிசன் யுவர் இன்ட்யூஷன். So you are moving away from your losses. It may be emotional loss or financial loss or somewhat job loss. So சில பேர் இருக்கிற வேலையை வேண்டாம், அதில் வந்து அதிகமான கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஸோ தட் நீங்கள் புதுசாக ஒரு ஜாபுக்கு மூவ் ஆன் ஆகி போகிறத பார்க்க முடியுது. பட் அது ரொம்ப ஸ்பீடாகவே வருதுன்னு சொல்லலாம். ரைட், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆஃபர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ you are waiting for your financial independency and obviously you are putting more effort, okay, for being an independent person. ஸோ நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும், நல்ல ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் நீங்கள் இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஏற்கனவே சப்போஸ் உங்கள் ஒர்க் பண்ண பிளேஸில் ஒரு ஏமாற்றத்தை பார்த்துருக்கலாம். அது எல்லாமே வந்து கட் பண்ணி நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். பட் இன்னும் நீங்கள் அடுத்த கட்ட லெவல் போகிறத பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்க. ஏன்னா நிறைய வந்து இங்கே இந்த நிறைய விஷயங்களை வந்து சுற்றி இருக்கிறவங்க மேபி உங்களை வந்து காயப்படுத்தியிருக்கிறாங்க இல்லையா? அதனால என்ன ஆகுது, உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகிருக்கலாம். ரைட், அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு நிதானம் வரட்டும் அப்படின்னு வந்து இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, பட் என்ன இங்கே மெசேஜ் கிடைக்குன்னா, ஸ்டெப் எடுங்க. ரைட்டா, உங்களுடைய பாதையில் முன்னேறி போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க. பாஸ்ட் நினச்சி நீங்கள் நீங்களே பிளாக் பண்ணியிருக்கலாம். சில பேர் உங்கள் பர்சன் உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் ரொம்ப அப்சசிவாக ரொம்ப அவங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சோஃபார். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இன்னைக்கு வந்து இந்த டெவில் எனர்ஜியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஓகே, இந்த டெவில் எனர்ஜி இருக்கு இல்லையா, மனதளவில் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த எனர்ஜியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஓகே, ஐ ஃபீல் எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, இந்த பக்கம் அவங்க திரும்பிட்டு இருக்காங்களா இந்த பர்சன். ரைட், நான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேன், எனக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்கை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் யூ நீட் டு புட் எஃபர்ட். சரியா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முயற்சி எடுக்கணும். யூ ஷுட் லுக் அட் யுவர் நியூ பிகினிங்ஸ். உங்களுக்கான நியூ பிகினிங் என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பிடிவாரமாக இருக்கிறீங்க, அந்த விஷயத்தையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் இங்கே உங்களுக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, அது அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. ரைட், யூ ஆர் லுக்கிங் அட்
somewhat negative energies, right? It may be a person or it may be a situation. So you are not ready to turn this side for new beginning. You need to put your effort, okay? You are waiting for something, but which is not good for you, I think so. That's what here we are able to see it. Okay. இதே நம்ம பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பயந்து ஓடுறீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ட்ரை டு be clear about your situation, right? Don't fear to accept the truth, okay? அண்ட் மோரோவர் நீங்கள் சில யார் சம்வாட் உங்களை வந்து ஏமாற்றிருக்கலாம், இல்லை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், இல்லை சம்வாட் உங்களை சுற்றி யாரோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி நடந்திருக்கலாம். தெரிஞ்சும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எஸ் இது நாள் வரைக்கும் அது தெரிஞ்சும் அமைதியாக இருந்திருப்பீங்க. பட் நான் இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, அது வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுடைய நியூ பிகினிங்கை நோக்கி போகிறதுக்கான ஸ்டெப் எடுக்க போகிறீங்க, ஓகேவா? So 1 second. Yes, you are still waiting for your king, isn't it? ஆனால் அதை நீங்கள் காட்டிக்காமல் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அவங்க மேலே உள்ள ஒரு அஃபெக்ஷனை வந்து காட்டிக்கல, பட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க. அந்த வெயிட்டிங்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அது உங்களுக்கு இஷ்டமும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. யா I feel நீங்கள் ஸ்டெப் எடுத்து மூவ் ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறத பார்க்க முடியுது, ஓகே? உங்களுடைய வேலையை கவனமாக நீங்கள் பண்ணும்போது அவங்கள பற்றின கேரே இல்லாமல், ஒரு ஒரீஸே இல்லாமல், காட்டிக்காமல் நீங்கள் உங்களுடைய க்ரோத் இல்லை உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பண்ணலாம். சில பேர் உங்கள் பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அவங்க ஒரு ஆஃபர் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகே? ஸோ இஃப் யூ ஆர் மூவிங் அவே அண்ட் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஒர்க் கண்டினியூஸ்லி, then obviously a person will offer you what you want, okay? And then there will be a new beginning in your love relationship. உங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னா, அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம், அவசரப்பட்டு மூவ் ஆன் பண்ணி போக வேண்டாம் அப்படின்றது உங்களோட ஐடியா. தட்ஸ் ஓகே. பட் அட்லீஸ்ட் நீங்கள் மூவ் ஆன் பண்ண மாதிரி ஜஸ்ட்டு காட்டிக்க போகிறீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனிதிங் அபவுட் ஃபினான்சியல் கண்டிஷன் ப்ளீஸ் ஸ்பிரிட். ஃபினான்ஷியலி உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஃபினான்சியல் சப்போர்ட், உங்களுடைய ஃபினான்சியல் சிச்சுவேஷன் இப்போதைக்கு பேலன்ஸாக இல்லை அப்படின்றது தெரியுது. எஸ், you are worrying about your financial situation and it may be imbalanced for you right now, but in the near future you are going to
get victory in your financial situation. You may get job, okay, new job or new lifestyle or somewhat a promotion. நீங்க கூடிய சீக்கிரம் வந்து மேபி ஒரு 6 days to 6 weeksக்குள்ள உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல ஒரு வெற்றியை பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட மனோபலத்தினால தான் நீங்க அந்த வெற்றியை பார்க்க போறீங்க, ஹாப்பியாகவும் இருக்க போறீங்க. இப்போ பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை வந்து நீங்க மறந்துடுங்க. அது உங்களுக்கு சப்போஸ் நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த பிளேஸ்ல சம்வாட் நடந்திருக்கலாம். அதர்வைஸ் என்னவா இருந்தாலும் சரி, பாஸ்ட்ல நடந்த விஷயத்த வந்து நினைச்சிட்டே இல்லாம அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு டு டேக் சம் ஸ்டெப்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ புதுசாக ஸ்டெப் எடுக்கும்போது உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங், நியூ ஜாப், நியூ ப்ரப்போசல், நியூ ஆஃபர். ஓகே, சில பேர் பொறுமை இல்லாம இருக்கலாம், கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிங்க. ஓகேவா? சில பேருக்கு உங்க ஃபேமிலியில உள்ள ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடக்கலாம். சில பேருக்கு உங்க அப்பா பண்றது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். வாட் எவர் மேபி இட் மேபி, அது நினைச்சு நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? சில பேர் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு நிறைய இருக்கு. ரைட், உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குமா இருக்காதா அதை நினைச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்றீங்க. Six of Cups, 3 of Cups, 4 of Wands. ஸோ உங்களுடைய அந்த ஃபீலிங் வந்து தேவைதானா அப்படின்னு நான் பார்த்தப்போ அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டால் there may be reunion, right? There is a possibility of having next level of commitment in your relationship. ஸோ அடுத்த கட்ட ஒரு கமிட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து பார்க்க முடியுது உங்களுடைய பர்சனோட. நிறைய அப்டிகல்ஸ் ஆனால் இருக்கு, அதை நீங்க ஓவர் கம் பண்ணி வரணும். அந்த அளவுக்கு மனோபலத்தோட நீங்க இருக்கணும். சரியா? சில விஷயங்கள் வந்து நீங்க உங்கள்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதை விடாப்பிடியா நீங்க பிடிச்சிட்டு இருக்கலாம். அதை நீங்க விடுறதுக்கு விரும்பல அப்படின்னா அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்க விடணும். ஏன்னா இங்க மெஜிஷியன் இருக்கிறனால you need to put some effort. Okay, if you are having any such devil energy in you, you need to put an end to those energies. உங்கள்கிட்ட சில முன் கோபம் இருக்கலாம், இல்ல கோபம் இருக்கலாம், இல்ல ஒரு டவுட் இருக்கலாம், ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. அதை வந்து நீங்க விடணும். விட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. ஓ வண்டர்ஃபுல், இட்ஸ் குவைட் குட், isn't it? நம்ம பர்சன் சைடே நம்ம யோசிக்க கூடாதுல்ல, நம்ம சைடும் என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஃபார் சம் உங்களுக்கு வந்து சம் தேர்ட் பர்சனால ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அது வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேவா? ரைட், எனிதிங் எல்ஸ்? ஏதாவது ஒரு ஏஞ்சல் கைடன்ஸ் பார்க்கலாமா? ஐ மீன் சேம்
me take again. Five of Cups, the Lovers, the Fool. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கவலைகள் இருந்திருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்கலாம், இல்லை நீங்கள் இமோஷ்னலாக வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸில் அஃபெக்ட் ஆகி இருக்கலாம். பட் எல்லாமே மாறி உங்களுக்குள்ள ஒரு ஹார்மனி வரப்போகுது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்க போகுது. ஐ ஃபீல் ஸோ டோட்டலாக இந்த டே எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, உங்களுடைய இல்லூஷன்ஸ், உங்களுடைய கவலைகள், பயம் எல்லாமே நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாபில் ஒரு முன்னேற்றம், உங்கள் கரியரில் ஒரு முன்னேற்றம், அண்ட் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் ஒரு முன்னேற்றம், அதுக்கான ஆஃபர் உங்களுக்கு வர இருக்குது. ஓகே, so that will be a new beginning. So you will cut all the doubts, all devil energies, and you may make somewhat good relationships, okay, with your partner, and then you will have new beginnings in your life. Okay, so you may get new opportunities, right, in your career also. ஓகே, எல்லாமே இருக்குது உங்களுக்கான. ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் எல்லாமே பார்த்தோம், நைட் ஆஃப் கப்ஸ், ரைட், வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு, ஹெல்ப் கிடைக்குது, அண்ட் என்ன இந்த செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. சில பேர் அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடலாம், பர்த்டே கொண்டாடலாம், சில பேர் அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணலாம், ரைட். சில பேர் உங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தெரியுது. இல்லை அவங்கள்ட்ட இருந்து ஒரு மெசேஜ், டெக்ஸ்ட்டு, அது வந்து உங்களை ஹாப்பியாக்கலாம். ஸோ யூ மே செலிப்ரேட் சம்திங், either it may be with your friends or it may be with your family, right? It may be your wedding anniversary or it may be your birthday celebration, right? எல்லாமே பார்க்க முடியுது. The only thing you need to cut out all the negative energies, and then obviously you will be successful. Okay, you will receive more opportunities and new beginnings in your life. Okay, I hope you may enjoy this. Okay, thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye.